முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் முருகனை நினச்சி ஓம் முருகன் டைப் பண்ணுங்கள். உங்களோட மனசில் எப்போவுமே முருகன் இருக்கான் அவன் வந்து பார்த்துக்குவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சில நேரங்களில் தோணுது உங்களுக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, இவ்வளோ இடத்துல தொலைஞ்சு போயிட்டேனே, இவ்வளோ இடத்துல யாருமே சப்போர்ட் இல்லாமல் இருந்தேனே, அப்பெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு சப்போர்ட்டே நீ பண்ணலை அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வருது. பட் அந்த டைம்லலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, உங்களோட பவர், உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் இருக்கீங்க, உங்களை நீங்களே எவ்வளோ சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்கு, நீங்கள் அழுகிற டைம்லையும் நீங்கள் தொலைஞ்ச டைம்லையும் ஒவ்வொரு நேரத்துலையும் முருகன் உங்கள் கூடயே தான் இருந்திருக்காரு, உங்களை பார்த்துட்டே தான் இருந்திருக்காரு, இந்த உலகத்துலேருந்து உங்களை காப்பாற்றிட்டே தான் இருந்திருக்காரு. இப்போ ஒருத்தவங்க நீ இவ்வளோ பரவாயில்ல, நீ இவ்வளோ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முருகன் தான் முழு முதற் காரணமாக இருக்காரு. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு நிறைய சக்திகளை கொடுத்துருக்காரு. இல்லைன்னா நீங்கள் எந்த மாற்றத்தையும் பார்க்காம அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு அமைதியாக எதுவுமே பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க. பிரம்மன் உங்களுக்கு எழுதின தலை எழுத்த முருகன் அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அழகான வார்த்தைகளில் அழகான எழுத்துல உங்களோட தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய அருள் முருகன் கிட்ட இருக்கு. முருகனை நம்புங்க, வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓம் முருகா.